ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை நம்ம கேரட் துருவில் சாப்பரில் போட்டு நல்லா ஸ்லைசஸாக இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா தண்ணியில் விட்டு அலசி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமேட்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமேட்டு இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஜஸ்ட் ஃபார் பைண்டிங்காக மட்டும்தான் இதில் நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்ப்ரிங் ஆனியனை நறுக்கி இதோடு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கலாம். இது நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு சைடு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இதை நம்ம பைண்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். இல்லைன்னா இது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நம்ம கலந்ததுக்கப்புறம் உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். இதை சின்னதாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ஃப்ளாட்டாக போடுங்க. ரொம்ப திக்காக போட்டுட்டிங்கன்னா உள்ளே கிறிஸ்பினஸ் வராது, சாஃப்ட்னஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதும். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாவே போதும். ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.